அழகே அழகு சரியில்லை. டுடே எபிசோடில் மதியம் இருந்துட்டு இனிமேல் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே இவங்களும் சாப்பிடுவாங்க. தேவையில்லாமல் அவங்கள நீ வீட்டில் சும்மா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுடைய அத்தை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்டே நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்ப, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறது சுரேஷ் தானே, அவனை நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க. என்ன மதி இப்படியெல்லாம் பேசிட்ட, விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படிக்கா விட முடியும்? இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்த போட்டு செய்கிறது நீங்கள் மட்டும்தான். அதை விட்டுப்பட்டு இவங்க நீங்களாம் முட்டை சாப்பிடக்கூடாது, வீட்டில் சும்மா தான் இருக்கீங்கன்னு வாய் கூசாமல் பேசிட்டு போகிறாங்க. எப்படிக்கா அதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? அது உங்களால் முடியும், என்னால் முடியாதுக்கா. ஆரம்பத்தில் இருந்தே நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிருந்தா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயம் வந்திருக்காது. இந்த குடும்பமும் கொஞ்ச நேரಕ್ಕೆ நம்மள மாதிரி நல்ல மனசோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நம்மளை இந்த வீட்டில் வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ பேசுகிறது எல்லாமே சரிதான், ஆனால் இப்போ இந்த விஷயம் மாமாவுக்கு அதுக்கு போச்சுன்னா அது இன்னும் பெருசாக வெடிஞ்சால் வெடியிட்டக்கா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இதை நினச்சி நீங்களாம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.